விபத்துல அஜித் பவார் இறந்துட்டார். உங்களுடைய கூட்டணி கட்சி உடனடியாக வேற ஒருத்தர் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். யாருன்னு சொல்ல முடியுமா? தண்ணி குடி திமுக பத்தி பேசினா அப்படிதான் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Innerwear, Leggings and Nighties, supported by Arabian Garden, a seafood restaurant, Velamal Nexus, powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு, ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. 2026 தேர்தலில் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும்? 10 பேர் ஆமான்னா 2 பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. விடியல் பேருந்து பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா? ரெண்டு பேர் இல்லன்னு சொல்லுவாங்க, 2 பேர் ஆமா. இல்ல அவங்க கஸ்தூரி அக்கா கூட்டிட்டு வந்த ஆளா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? கைதட்டல். 10 பேர் இவர் கூட்டிட்டு வந்த ஆளு போல. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய். ஏங்க 1000 ரூபா தாங்க. இந்த திட்டத்தை முதல்ல அறிவித்தவர் மக்கள் நீதி மையம் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள். அவர் தான் அறிவிச்சாரு. பாவம் அவரே கூட சேர்த்து வச்சுட்டீங்க. அவரை இந்த 1000ல் 1 ஆக்கிட்டீங்க. குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பில்லை என்பதை உறுதியாக சொல்றேன்னு சொன்னது யாரு? மக்கள் எல்லாம் ஏங்கி தவித்து இவர் வந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு யார் ஏங்கி தவிச்சா? ஜெயவர்தன் எம்பிக்கு நின்னாரு, அப்பா எம்எல்ஏ பையன் எம்பின்னு உங்க கட்சியிலே இருந்துச்சு. யாரு ஜெயவர்தன் தான் வரணும்னு ஏன் கலைஞரையும் வைகோவையும் தளபதி தலைவர்னு சொன்ன வாயால ஒவ்வொரு வரியிலையும் நீங்க விஜய் தளபதி விஜய் தலைவர் சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப அப்படி ஒரு மயில் கூச்சரியுது. திரு விஜய் அவர்கள் ஒன்மேன் ஆர்மி போல அவரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி. இந்த அதிமுக திமுகங்கிற 2 பெருங்கடல்களை தாண்டி எப்படி நீங்க சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மாற்றத்தை விரும்புகிறார்கள். மக்கள் அதிமுக திமுக வேண்டாம், மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. உங்க தமிழக வெற்றிகளை முதல்ல கூட்டணி பேசினதே அண்ணன் சீமான் கூட தான் அப்படிங்கிறது தெரியுமா? விஜய் அவரோடு சேருவார் என்று அவர் எதிர்பார்த்தார். அது சீமான் எதிர்பார்த்தாரா? ஆமா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் சிறப்பு மகாநாடு 1 மணி நேரத்தில் மாநாடை முடித்து விட்டார்கள். நீங்க கட்சி துவக்கலாவே 1 மணி நேரத்தில் தானே முடிச்சீங்க. ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஒரு மாநாடு போல நடத்த முடியும் என்பதை இன்றைக்கு விஜய் நிரூபித்து வருகிறார். கரூரை சொல்றீங்களா? கரூரை சொல்றீங்களா? காலே பதிக்க முடியாதுங்கனால தான் நீங்க கூட்டணி வச்சு சமாளிச்சுட்டு ஒரு மரமாக முடியாதுங்கனால தான் கொடியாகி நீங்க சமாளிச்சலான்னு பாக்குறீங்களா? கோபாலபுரத்து வீடுகளில் கலைஞர் அவர்களின் வீடுகளில் அவருடைய சந்ததியினர் வீடுகளில் மட்டுமே மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த படத்துக்கு வாங்க. மாற்றத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க. தனிவர்வனை தாண்டி அடுத்த படம் பேர் சொல்றேன். படம் பேர் சொல்லுங்க. அதை விட இல்ல நான் இப்படி சொல்றேன். போவாதீங்க. நான் ஒரு அவங்களுக்கு படம் சொல்லல, பழமொழி சொல்றேன். பதிலுக்கு போவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு கஸ்தூரி என்ன ரோல் இந்த மேடையில்? இல்லையா? பாஜக இவங்க என்ன மரியாதை கொடுக்குறாங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். திருப்பி அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல. விஜயோட கூட்டணி நிராகரித்து விட்டது. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு விவாதம். தந்தி டிவி காலத்துக்கு பிறகான ஒரு நிறைய பழைய நண்பர்களோடு திரும்ப பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். நாஸ்டாலஜிக் அனுபவம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கடுமையான போட்டி காத்திருக்கிறது. நம்ம எப்பயுமே ஒரு பக்கமாக சார்பாக ரங்கராஜ் பாண்டே இருப்பார்னு நிறைய புகார் சொல்லுவாங்க. அதுக்கான சாட்சி இந்த மேடை. மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. 4 கூட்டணியிலேருந்து பார்க்குறோம். அதிமுக பாஜக 2 பேரும் கூட்டிலிருந்து 2 கட்சியில் வந்திருக்காங்க பார்க்குறோம். ஆனால் திமுகலேருந்து 1 நபரும், தாவேக்காலேருந்து 1 நபரும், நாம் தமிழ்லேருந்து 1 நபரும் வந்திருக்க பார்க்குறோம். ஸோ இந்த 5 பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் முதல்ல திரு தமிழன் பிரசன்னாட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 2026 நோக்கி 5 ஆண்டுகள் ஆட்சியை பூர்த்தி செய்திருக்கிறது.
2026 தேர்தலில் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும்? மக்கள் விரும்பும் ஒரே குரல் ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கிற அந்த முழக்கத்தோடு இன்றைக்கு திராவிட மாடல் 2.0வை மே 4ஆம் தேதி தொடங்க இருக்கிற எங்கள் இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா இயக்கத்திற்கும் ஆட்சிக்கு வர வேண்டும், தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் என்பது அவாவாக இருந்தாலும் நாங்கள் மற்றவரிடமிருந்து எப்படி மாறுபட்டிருக்கிறோம், எந்த தளத்தில் நாங்கள் மக்களை முன்னேற்றி இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பார்வை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இல்ல கை தூக்கி சொல்லுங்க பாப்போம். இல்ல அது விட்டாருன்னா திமுக ஆட்சிக்குனால தான் நல்லா இருக்காங்கன்றாரு அவர். நடக்கிற திராவிட முன்னேற்ற காட்சி பாருங்க, மக்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிடுவார் அவரு. நீங்க சொல்லலைன்னாலும் அதுதான் சாட்சி, மக்கள் மகிழ்வா இருக்காங்க. திராவிட மாடல் 2.0வுக்கு தொடக்கம் அப்படிங்கிறது மக்கள் மகிழ்ச்சி தான் எங்கள் ஆட்சிக்கான சாட்சி அப்படிங்கிறது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் இங்க வந்திருப்பீங்க, எல்லாரும் வந்திருப்பீங்க, சில பேர் பேருந்துல பயணிச்சு வந்திருப்பீங்க. விடியல் பேருந்து பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா? சத்தமா? வெரி குட். இல்ல நல்லா கவனிங்க. இல்ல ரெண்டு பேரும் இல்லன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஆமா இல்லன்னு சொல்றாங்க. 10 பேர் ஆமான்னா 2 பேர் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கஸ்தூரி அக்கா கூட்டிட்டு வந்த ஆளா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? கைதட்டல புரிஞ்சுக்கிறோம். 10 பேர் இவர் கூட்டிட்டு வந்த ஆளு போல. ஓகே, தாராளமா 10 பேர் எனக்கு ஆதரவா என் கூட வராங்கல்ல, அதானே என் வெற்றி. இரண்டாவது, மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய். 1000 ரூபா தாங்க. ஒரு தடவை 5000 போட்டு நீங்க 5000 தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப என்னோட 5000 இப்படி காட்டுறாங்களாமே. உதயசூரியன் சொன்னதுக்காக இது என்னுடைய முதல் சுற்று, நான் முடிச்சறேன். இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு வாய்ப்பே இல்லை, தர முடியாது அப்படின்னாரு. நாம 1000 ரூபாய் சொன்னோன்னா 1500ன்னாங்க. இப்ப அவரு 2000ன்னாரு. இன்னொருத்தர் புதுசா வந்தவர் நான் 2500ன்னாரு. ஆனால் சொன்னதை செய்த இயக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பழைய இப்ப அவரு சொல்லிட்டாரு நான் திராவிட மாடல் 2.0ல 2000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காரு. பிரசன்னா நம்ம வந்து பழைய பாண்டியராஜன் படத்துல ஞாபகம் இருக்கு, 1000 2000 3000 இப்படி மாறி மாறி ஆள் போட்டி போட்டிருக்காங்க. நான் திரு சத்யன் முடிச்சிருக்கேன். ஏன் இப்ப அண்ணன் சொன்னார்ல 1000 2000 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு. நாங்கள் அறிவித்த திட்டத்தை இல்ல, இந்த திட்டம் நல்ல திட்டம் இல்லன்னு யாரும் சொல்லல, நான் மேம்படுத்தி தருவேன்னு சொல்றாருல. அங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்று. உங்களுக்கும் தெரியும் இந்த திட்டத்தை முதல்ல அறிவித்தவர் வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள். அவர் தான் அறிவிச்சாரு. பாவம் அவரவே கூட சேர்த்து வச்சுட்டீங்க, அவரையும் 1000ல் 1 ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை உங்களுக்கு தெரியும். திரு சத்யன், திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு ஆட்சியில் கடந்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இன் வாட் வே யூ கேன் பிரிங் த சேஞ்ச்? திமுக ஆட்சிக்கு மாற்றாக எங்களால் திமுகலாம் ஒரே குட்டைன ஊர்ல மட்டும் அப்படின்னு காமராஜர் கலந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன் வாட் வே இந்த 2026 தேர்தலில் உங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன்? இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். மேடையில் வீட்டிருக்கின்ற சக பேச்சாளருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக முகமாக இருப்பது எடப்பாடியார். ஒரு விவசாயி, உழைத்தால் உயர்வு உண்டு என்பதற்கான இலக்கணம், ஒரு சாமானியனும் அரியணை ஏறலாம் என்பதற்கான உதாரணம். அதுதான் திராவிடத்தின் அடிநாதம், அடிக்கொள்கை. மிட்டா மிராசுதாரர்கள் கையில் இருக்கும் ஆட்சியும் அதிகாரமும் ஒரு சாமானியன் கையில் செல்ல வேண்டும் என்பது திராவிட கொள்கையில் ஒன்று. அந்த கொள்கை வடிவில் இன்று இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் என்று ஒரே குடும்பத்திற்கு சாமரம் வீசி மற்றவர்கள் அனைவரும் பரம்பரை கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகம். பாட்டாளி மக்கள் கட்சி கூடத்தில் பாம்பு புகுந்ததும் இப்போ இந்த மேடையில் டீ காஃபி வருவதும் ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். அரசியலில் எதுவும் காரணம் இல்லாமல் நடக்காது. அதனால் இதையும் கடந்து போவதுதான் அரசியல். இந்த கூட்டத்துக்கு டீ கொடுத்த கூட திமுக தான் சொல்லுவீங்க. நான் சொல்ல வேண்டிய விமர்சனத்தை சொல்லிட்டேன். அது உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்வையாளர் முடிவு பண்ணிக்க போறாங்க, அவ்வளவுதான்.
அப்பா மகன் பேரன் என்று ஜனநாயகத்தில் மன்னராட்சி என்கிற விமர்சனம் உண்மைதான். இப்போ ஒரு தலைவர்னா தலைவர் சொல்கிற விஷயத்தை மக்கள் நம்புவாங்களா மாட்டாங்க. அதுவும் ஒரு பாரம்பரியம் மிக்க பவள விழா கண்ட கட்சி, அந்த கட்சியோட தலைவர் அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்பணுமா வேண்டாமா? அடிப்படை கேள்வி, நம்பணுமா வேண்டாமா? பவள விழா கண்ட கட்சி, அந்த கட்சியோட தலைவர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்புவீங்கள்ல. என்ன சொன்னார்? உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்கன்னு கேட்டால், ஆக எனது மகனாக இருந்தாலும் எனது மருமகனாக இருந்தாலும் என் குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பில்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னது யார்? மு.க. ஸ்டாலின் தானே. சொல்லி முடிச்சு பையன் யாரும் என்னவா இருக்காரு? துணை முதலமைச்சராக இருக்காரு. அப்படி என்ன பொது வாழ்க்கையில் சாதனைகளை அறுத்து தள்ளிவிட்டு மக்கள் எல்லாம் ஏங்கி தவித்து இவர் வந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு யார் ஏங்கி தவிச்சா? அந்த கட்சியில் 30 வருஷம் 40 வருஷம் கொடி நட்டு கடைகோடி தொண்டனாக உழைப்பை கொடுத்தவன் மாநாட்டு வாசலில் எனது குழந்தைகளின் கல்வி படிப்பிற்கு தயவு செய்து காசு கொடுங்கன்னு சொல்லி போஸ்ட் எடுத்து நிற்கிற நிலைமை தானே நிற்கிற. உங்கள் கட்சியிலேயே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய பையன் வந்து ஜெயவர்தன் எம்பிக்கு நின்னாரு, அப்பா எம்எல்ஏ பையன் எம்பின்னு உங்கள் கட்சியிலே இருந்துச்சு. யார் வந்து ஜெயவர்தன் தான் வரணும்னு நாம் சொல்வது வந்து ஒரே ஒரு அடிப்படை விமர்சனம் என்னென்னா, ஜனநாயகத்தில் மன்னராட்சின்னு சொல்கிறோம். மன்னராட்சின்னா என்னது குறிப்புது? அதிகாரம் வந்து எந்த இடத்துல இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோ அவருடைய மகன் ஜெயவர்தனோ அந்த கட்சியுடைய நிர்வாகிகளில் ஒருவர் கட்சியை ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பியாகவோ வந்து மக்கள் பணியில் இருக்காங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் ஒட்டுமொத்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரே தகுதி உதயநிதி சொல்றாரு. நான் தான் பிறந்த போதே திமுக காரங்க, திமுகவுடைய தலைவர் வீட்டில் பிறந்துட்டு உதயநிதிக்கு முன்னாடி அந்த கட்சியில் பல லட்சம் பேர் திமுக காரங்க தான் பிறந்திருக்காங்க. ஆமா, நிறைய உழைப்பு அதை விட கொடுத்துருக்காங்க. இப்போ அவர்களுக்கு இல்லாத ஒரு தகுதி திருவாளர் உதயநிதிக்கு வருது அப்படின்னா அது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா, உதயநிதியினுடைய தாத்தா கருணாநிதி, உதயநிதியோட அப்பா ஸ்டாலின்ங்கிற ஒரே தகுதி மட்டும் போதுமா தமிழ்நாட்டை ஆள்வதற்கு? பணி செய்வதற்கு வாரிசு அரசியல் ஒரு மாற்றம் கொண்டு வாரி அரசியல் மட்டும் அந்த அதிகாரம் என்பது ஒரு குடும்பத்தின் கையில் இருப்பது மக்களுக்கு நல்லதில்லை. மே 4ஆம் தேதி திமுக 2.0 என்பது தமிழ்நாட்டு நலனுக்கு அல்ல, அந்த கோல்மால் போகிற குடும்ப நலனுக்கு மட்டும்தான். அது இதுதான் இன்னைக்கோட கலை யதார்த்தம், இதுதான் உண்மை. 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று நாம் பெருமை பேசும் பொழுது, இங்கே வந்து பிழைப்பை தேடி வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளிகளை வெட்டி கஞ்சா போதையில் வெட்டி திருப்பி அனுப்புவதுதான் இன்றைய திராவிட மாடல். ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ முன்னிறுத்தா சொல்ல முடியுமா? சம்பவங்கள் எல்லா இடத்தையும் நடக்கத்தானே செய்யும். அயலக அணியை சேர்ந்த ஒரு செயலாளர் கண்டம் விட்டு கண்டம் போதை கடத்தலில் கைதாகிறார். கேட்டால் இந்த ஆட்சியை பாருங்க, அந்த அவலம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன செய்தீர்கள், கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றவில்லைன்னு கேட்டால், நீ அங்கே யூபியை பார், அங்கே குஜராத்தை பார், இங்கே பங்காளை பார், அங்கே மணிப்பூரை பார், இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு, அங்கே அமெரிக்காவை பார், இங்கே ஈரானை பார், இங்கே தமிழ்நாட்டை பார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு விளம்பராட்சி தானே. அடுத்தவங்க எப்படி பார்க்குறாங்க பார்த்துருவோம். அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், அதிமுக திமுக ரெண்டுமே பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சியார். நீங்கள் வந்து அந்த அரசியலை ரொம்ப ஆழங்கால் பட்டு நீங்கள் பார்த்தவங்க, அந்த திராவிட அரசியல் வந்து எப்படி இருக்கணும். இந்த இடத்துல ஒரு புதிய வரவாக இருக்கக்கூடிய திரு விஜய், உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஒன்மேன் ஆர்மி போல அவரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி, இந்த அதிமுக திமுகங்கிற 2 பெருங்கடல்களை தாண்டி எப்படி நீங்கள் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகம் என்கிற வானத்தை கேள்வி என்ற சிறகுகளால் அலங்கரிக்கின்ற பாண்டே உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். கலாட்டா ஒரு கலாட்டாவிற்கு இன்றைக்கு கால்கோள் விழா நடுகிறது. ஆர்த்து வருகிறது 2026, பூத்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் தள்ளி போட முடியாத தாகம். தமிழக வெற்றிக் கழகம் அலட்சியப்படுத்த முடியாத அரண். தமிழக வெற்றிக் கழகம் தாண்ட முடியாத அகழி. தமிழக வெற்றிக் கழகம் சீன பெருமதி போல் தமிழர்களின் மானம் காக்குகிற பெருமதி. தளபதி விஜய் த ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ், அவர் ஒரு காலத்தின் குரல். தளபதி விஜய் காலத்தின் அதிசயம். தளபதி விஜய் காலத்தின் தேவை. தளபதி விஜய் காலத்தின் கட்டாயம். நீங்கள் கலைஞரையும் வைகோவையும் தளபதி தலைவர்னு சொன்ன வாயால்
ஒவ்வொரு வரியிலையும் நீங்க விஜய் வந்து தளபதி விஜய் தளபதி சொல்ற கேட்கறதுக்கே ரொம்ப அப்படி ஒரு மயில் கூச்சரியுது. இல்லை ஒரு நான் மாணவ பருவத்திலிருந்தே மாணவர் திமுகவை நான் பயின்ற கல்லூரியில் தொடங்கியவர். கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் கராக்கிரகத்தில் வாசம் செய்தவர். ஆனால் இன்றைக்கு தளபதியை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கை பேசி வாழ்வதுதான். எனக்கு தொழில் கவிதை என்றான் பாரதி, இமைப்பொழுதும் சோராதல் இருத்தல் என்றான், தொண்டு செய்வதென்றான். ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் மாநிலம் தழுவிய பேச்சு போட்டியில் 42 முதல் பரிசு பெற்ற மாணவன் தான். இன்றைக்கு திமுக அண்ணா திமுக தவிர்த்து இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும், வாகை சூட வேண்டும் என்று தமிழர்களுக்கு நீண்ட காலம் இருக்கிற இயக்கம் 65% தாண்டி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வாக்கு பதிவானதில்லை. அப்படி என்றால் 35% வாக்காளர்கள் ஏன் வாக்குச்சாவடிக்கு வரவில்லை என்றால் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாறி மாறி வாக்களித்து நாரி நாரி போன இந்த நாட்டில் நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். நீங்க இருந்த திமுகவும் அதிமுகவும் சரியில்லைன்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவெடுத்தார்கள். இப்பொழுது ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை தருவதற்கு பயணத்தை தொடர்ந்த கனவுகள் காணுகிற பருவத்தில் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ எந்த பறவையும் முட்டைக்கு திரும்புவதில்லை. முட்டைக்கு திரும்பிய பறவையாக அண்ணன் வைகோ மாறிவிட்டார். அதற்கு பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்த ஒரு 6000 ஏக்கருக்கு அதிபதி, அன்னை இந்திராவினுடைய மெசஞ்சர், ஒரு கடமை சீட்டு கூட வைத்துக் கொள்ளாத பவித்திரமான மனிதர் கபில்சலம் கருப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சியை அவருடைய புதல்வர் இன்றைக்கு பிஜேபியிடம் குறைந்த விலைக்கு விற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விளிம்பு நிலை மக்களின் பேரன்பை பெற்றவன், ஈழத்து சொந்தங்களுக்கு உதவ நினைத்தவன், வாரி தருகிற வள்ளல், கருப்பு எம்ஜிஆர் என்று தமிழ்நாடு மக்கள் கொண்டாடிய இந்த கட்சி 1% கீழே 0.27 வாக்குகளை வைத்திருக்கிறது. அண்ணன் டிஆர் பாலு இந்தியாவினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு 3வது சக்தி முளைக்கக்கூடாது என்று கருதுகிற திமுகவின் தலைமை 3வது சக்தியாக முகிழ்த்த அவரை உளவியல் ரீதியாக சின்னாபின்னமாக்க வேண்டுமானால் அவருக்கு ஒரு பொருளாதார முறையை கொடுக்க வேண்டும் என்று கோயம்பேட்டில் வியர்வையில் விளைந்த வெள்ளிக்காசுகளால் அவர் கட்டிய மாளிகையை தகர்த்தார்கள். அந்த கட்சி இன்றைக்கு திமுகவிடம் அடைக்கலமாகி இருக்கிறது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்தவர் தான் கமலஹாசன். தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுக எதிர்ப்பில் தீவிரம் காட்டி இப்பொழுது டார்ச்சை வைத்துக்கொண்டு அறிவாலயத்தில் தேடுகிறார் தன் கட்சி. 2 இடங்கள் என்று அவருடைய உலக நாயகனை இன்றைக்கு ஒரு சிமிழுக்குள் அடைத்து விட்டார்கள். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு வந்த சிங்கத்தமிழன் சீமா ஒரு தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்து
கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதை எழுத கற்றுக் கொடுத்த பெரியாரையும், உண்மைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துகிற காரியத்தில் அவர் கருத்தாக இருக்கிறாரே தவிர அவருக்கும் உண்மைக்கும் சம்பந்தமில்லை. ஆகவே இந்த இடத்தை இனிமேல் யார் இட்டு நிரப்ப முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது தமிழக வெற்றி கழகம் உதயமாகி இருக்கிறது. உங்க தமிழக வெற்றி கழகம் முதல்ல கூட்டணி பேசினதே அண்ணன் சீமான் கூட தான் அப்படிங்கிறது தெரியுமா? இல்ல, சீமான் இதை பகிரங்கமா வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இல்ல, நானும் தம்பியும் பேசின போது அவர் காங்கிரஸை சேர்க்கலாம்னு சொன்னாரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே காங்கிரஸ் தான தம்பின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிறத ரொம்ப பகிரங்கமா. இல்ல, நண்பர் சீமான் விஜய் அவரோடு சேருவார் என்று அவர் எதிர்பார்த்தார். அது சீமான் எதிர்பார்த்தாரா? ஆமா, எதிர்பார்த்தா வெளிப்படை தம்பி அழைக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டது. ஒரு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஒரு மாநாடு போல நடத்த முடியும் என்பதை இன்றைக்கு விஜய் நிரூபித்து வருகிறார். கரூரை சொல்றீங்களா? கரூரை சொல்றீங்களா? இல்லை, கரூர் மட்டும் இல்லை, அவர் போன இடங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் சிறப்பு மகாநாடு திருச்சியில் நடந்தது. 1 மணி நேரத்தில் மாநாடை முடித்து விட்டார்கள். நீங்க கட்சி துவக்குவதாவே 1 மணி நேரம் தான் முடிச்சீங்க. ஆமா, விக்கிரவாண்டில் எவ்வளவு நேரம் நடந்துச்சு? இல்லைங்க, சிறப்பு மகாநாடு, தேர்தல் சிறப்பு மகாநாடு. ஒரு மாநாட்டின் மூலம் அறிமுகமானவன் நாஞ்சில் சம்பத். நீங்க எல்லாம் 3 நாள் மாநாடு 5 நாள் மாநாடு அதான் 1 மணி நேரத்தில் முடித்து விட்டார்கள். ஆகவே திமுக நாட்டு மக்களிடமிருந்து அந்நியமாகி கொண்டிருக்கிறது. தாவேகா எப்படி நெருக்கமாகுதுன்னு கேட்கிறேன். தாவேகா இன்றைக்கு ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிறது. இது தளபதி விஜயினுடைய கூட்டத்தை வைத்து அளவுகோலாக நான் பார்க்கவில்லை. அவருக்கு இருக்கிற கூட்டத்தை வைத்தல்ல. நாஞ்சில் சம்பத் என்கிற நான் கரூரில் 80 அடி சாலை தலைவர்கள் மட்டுமே பேசுகிற தகுதி உள்ள இடத்தில் என்னுடைய கூட்டம். புதுக்கோட்டையில் என்னுடைய 39 ஆண்டு கால பயணத்தில் திலகர் திடலில் எனக்கு மேடை போட்டதே இல்லை. இன்றைக்கு திலகர் திடலில் எனக்காக கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. திலகர் திடல் நிரம்பி வழிந்து திடலுக்கு வலப்பக்கம் சாலையை ஆக்கிரமித்து கொண்டு இளைஞர்களும் தாய்மார்களும் திரண்டு நின்ற காட்சியை நான் பார்த்து நான் சரியான முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நாஞ்சில் சம்பத்துடைய தமிழுக்கா வந்ததா? இல்லை, நாஞ்சில் சம்பத்தினுடைய தமிழுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது இருக்கு. ஆனால் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள். அதிமுக திமுக வேண்டாம், மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. அந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை தரக்கூடிய தலைவனாக இன்றைக்கு விஜய் தமிழ்நாட்டு மக்களின் கண்ணுக்கு தெரிகிறார். தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கால் பதிக்கவே முடியாது அப்படின்னு திமுக அதிமுக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாம் தமிழர் எல்லாருமே சொல்லக்கூடிய கால் பதிக்க முடியாது. ஏடிஎம்கே மட்டும் 2024 சொல்லிச்சு, இப்போ போனா போய் விட்டுருச்சு. காலே பதிக்க முடியாதுனால தான் நீங்க கூட்டணி வச்சு சமாளிச்சுட்டு ஒரு மரமாக முடியாதனால தான் கொடியாகி நீங்க சமாளிச்சலான்னு பாக்குறீங்களா? இந்த கால் வராது கை வராதுன்னு சொன்ன இடத்துல கால் என்ன, முழுதாகவே நாங்கள் வருவோம் என்பது மக்களின் மனதில் இருக்கக்கூடிய குரலில் உங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் என்னுடைய சினிமா உலக பாணியில் ஒரு கம்பேரிசன் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதோ திமுகவை இருக்கிறார். திமுகவின் பிரதிநிதியாக தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்திருக்கிறாங்க. திமுகவை பார்த்தீங்கன்னா அது சிவாஜி அவர்கள் ஒரு படம் நடித்தார், எங்க பாட்டன் சொத்து அப்படின்னு பேர் அந்த படத்துக்கு. ஏறக்குறைய அப்படிதான் இன்னைக்கு கோபாலபுரத்து வீடுகளில், கலைஞர் அவர்களின் வீடுகளில், அவருடைய சந்ததியினர் வீடுகளில் மட்டுமே மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே ஒரு விளம்பரம் பார்த்தேங்க,
அருமையான விளம்பரம். மகாராஷ்டிரால வந்து விபத்துல அஜித் பவார் இறந்துட்டார், உங்களுடைய கூட்டணி கட்சி. உடனடியாக வேற ஒருத்தர் துணை முதலமைச்சரை பதவியேற்றார். யாருன்னு சொல்ல முடியுமா? அஜித் பவாருடைய மனைவி. தண்ணி குடி. அவங்க தான் கட்சிக்கு தலைவர். இல்ல, காலி. திமுக பத்தி பேசினா அப்படிதான் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். திமுக காரன் தாங்க தண்ணி எடுத்து கொடுக்குறேன். திமுக தான் சார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி எங்களுக்கு தெரியும் சார். ரகசிய உறவு. திமுகவுக்கும் பாஜக கூடிய ரகசிய கூட்டணி எங்களுக்கு தெரியும் சார். இது மனிதனே. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையோ, கஸ்தூரிக்கு தண்ணி கொடுத்ததுக்காக திமுகவுக்கு வேணா நான் நன்றி சொல்லி. கஸ்தூரிக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, அந்த தண்ணி இல்ல. பாருங்க, மகளிருடைய மனக்குரல் இது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே, எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாரு. நான் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் ஃபுல்லா இருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தது திமுக தான். ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தது திமுக, தண்ணி காட்டியது திமுக. எப்படி வேணா வச்சுக்கலாம். இருங்க, நான் ஒரு சொத்து அதான் நாஞ்சில் ஐயா அவர்கள் பேசினாங்க. அங்க வாங்க. இல்லங்க, அந்த எங்க பாட்டன் சொத்து சொன்னீங்கல்ல, ஏடிஎம்கே சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இருக்கு. நாஞ்சில் ஐயா அவர்கள் ஒரு அழகாக அணிவகுப்பாக பேசினதுனால எனக்கும் அந்த வாய்ப்பு நீங்க கொடுப்பீங்கன்னு நினைச்சு ஒரு சின்னதாக ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இப்படியே சான்டேனியஸாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்க பாட்டன் சொத்து கோபால்புரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் கலைஞர் வீடுகளிலும் அவர் சந்ததியினர் வீடுகளிலும் மட்டுமே மையம் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நீங்க உடனே மகாராஷ்டிரா என்னன்னு கேட்டீங்க. பொதுவா இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா திமுக காரங்க தான் மணிப்பூரை பத்தியா மகாராஷ்டிரா பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். எல்லாத்தையுமே கேட்டேன். எங்க பாட்டன் சொத்துங்கிற படத்திலேயே ஒரு பாடல் வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல்ல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. தனி ஒருவன் அப்படின்ற படத்தை தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் தனியாக நின்று தன்னுடைய கொள்கைக்கான தனி ஆதரவை தேடுகிறார். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகுது, என்னை போன்ற பலர் தமிழ் தேசியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உள்ள பலர், நீங்க தமிழ் தேசியத்துல டீனர் கேண்டிடேட் ஆயிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் பண்ணிக்கிறீங்க. தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய பலர் தீய சக்தியான திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல தான் மிஸ் ஆகுது. கூட்டணி இல்லாமல் ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அவங்க வந்து ஆட்சிக்காக பாடுபடல, அவங்க வந்து ஆமா தனி ஒருவன், அவங்க வந்து அடுத்த படத்துக்கு வாங்க, மாற்றத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க. ஆனா ஆட்சிக்காகவோ வெற்றிக்காகவோ அவங்க உழைக்கல. சோ அதை மரியாதை குறைய எங்க தமிழிசை சொல்ற மாதிரி அது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படிங்கிறது வந்து எனக்கு வருத்தம் தான். ஓகேயா? தனி ஒருவனை தாண்டி அடுத்த படம், இதுக்கு வந்து படம் அப்படின்னு பேர் சொல்றேன். படம் பேர் சொல்லுங்க. சிவகுமார் ஒன்று நடிச்சாரு, வீட்டுல ராம வெளியில கிருஷ்ண அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதை விட இல்ல, நான் இப்படி சொல்றேனே, போவாதீங்க, நான் ஒரு அவங்களுக்கு படம் சொல்லல, பழமொழி சொல்றேன். போவாங்க அதை பார்த்துக்க. அவங்களுக்கு படம் சொல்ல பழமொழி சொல்றேன். நாட்டுக்கு நல்ல ராஜா, வீட்டுக்கு வேம்பு ராஜான்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறதுலேயே சீனியர் செங்கோட்டையன் அவர்களுக்கு அடுத்து நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் தான். பல கட்சிகளிலும் இருந்து அதற்கெல்லாம் மாற்றாக தளபதி விஜய் வருவார் அப்படின்னு அவர் பேசுறாருங்க. ஆனால் மாற்றத்தை விட ஏமாற்றத்தை மட்டும்தான் அவர் தந்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, கரூரில் இருந்தவர்களுக்கு 40 நாள் கழித்து பேசினதாக இருக்கட்டும், ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு கூட விஜய் அவர்கள் என்னங்க பண்ணாரு? தன்னுடைய படத்துக்கே அவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காதவர் அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு மேல அவர்கள் ஒரு நடிகர் ஒரு படத்துக்கு என்னங்க பண்ணுவாரு? நடிச்சு கொடுப்பாரு, அவ்வளவுதானே பண்ணுவாரு. உங்களுக்கு என்ன இல்லங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க. சினிமா உலகத்துல நான் பார்த்திருக்கேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவர் அரசியலுக்கும் தலைவர்,
சினிமாவுக்கு தலைவர், நிஜ வாழ்க்கையில தனி மனிதனுக்கு எப்படி இருக்கணுங்கிறது இலக்கணமா இருந்தவருங்க. அவர் ஒரு படம் வரலன்னா அந்த படம் வரதுக்காக அவர் அந்த படத்துல தன் சம்பளத்தை விட்டு கொடுப்பாரு, போய் பஞ்சாயத்துல நிப்பாரு, லேப்ல நிப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் சென்சார் போர்டு தடுத்தா என்னங்க செய்யறது? அதுக்கு சொல்லுங்க. விஜய் என்ன செய்யணும்? சென்சார் போர்டு தான் விஜய் என்ன செய்யணும்? அதுக்கு பிஜேபி பின்னணி சென்சார் போர்டு தடுத்தா பிஜேபி மட்டும் என்ன செய்யும்? சென்சார் போர்டு மத்திய அமைப்பு, மத்திய அரசு, பிஜேபி யார் தடுத்து வச்சிருக்கா சொல்லுங்க. எதுவும் செய்ய வேணாங்க, எதுவும் செய்ய வேணாங்க. ஒரு வார்த்தை கூட்டணியில வந்துடுறேன், ஒரு கூட்டணிக்கு வந்துடுறேன், அந்த ஒரு வார்த்தை சொல்லிருந்தா பிரச்சனையே கிடையாது. கூட்டணிக்கு விஜய் அவர்கள் இனி வரவே ஒரு காலத்துல நானே பேசியிருக்கிறேன். எல்லாரும் இங்க மேடையில இருக்கிறதுல திமுகவை தவிர மத்த எல்லாரும் கூட்டணியில வந்து திமுக கூட்டணியை எதிர்க்கணும் அப்படின்னு பேசின ஆள் தான் நானு. ஆனா இந்த இரண்டு ஒரு நிமிஷம், இவங்களுக்கு கஸ்தூரிக்கு என்ன ரோல் இந்த மேடையில? இல்லையா பாஜக நான் என்ன கேட்கிறேன், பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்னு அந்த இடத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு சொன்னீங்க தெரியுமா? நீங்க பெரியார் ஆரம்பிச்சு அண்ணா ஆரம்பிச்சு அரை மணி நேரம் உங்களுக்கே போயிருச்சு. அவங்க அதை உங்களுக்கு சொல்லி தான் கேட்க வச்சிருக்காங்க. அவங்க கேட்கறது நாஞ்சில் அண்ணனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க எனக்கு கொடுங்கன்னு தான் கேட்கிறாங்க. விஜயை பற்றியே அவங்க நம்ம ஒரு பெண் பேசும்போது அவங்க பேசுறத கேட்க கூட பொறுமை இல்லாதவர்களை வச்சுட்டு நீங்க ஒரு அரசியல் எடுத்து வந்து நீங்க வந்து வேலு நாச்சியார் அம்மையார் பேர்ல இவங்க வந்து நீதிக்காக முயற்சி பண்ணுவாங்களாம். ஐயா, எனக்கு இங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு முயற்சிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. 6 தலைவர் 2 தலைவர் பெண்ணுங்க. இவங்க பெண்களுக்கு வந்து இவங்க என்ன மரியாதை கொடுக்குறாங்கங்கறத மீண்டும் மீண்டும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். திருப்பி அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல. ஏன் கூட்டணி சேர விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வரணும்னு என்னை போன்றவர்கள் நினைத்தார்கள். தலைமை நினைக்கவில்லை. இன்று தலைமை அதை வந்து கண்டிப்பாக அதை நிராகரித்து விட்டது. அதற்கு காரணம் பாஜக தலைமை விஜயோட கூட்டணி நிராகரித்து விட்டதா? நிராகரித்து விட்டது. சீச்சி, இந்த பழம் புளிக்கும். ஐயா, நீங்க வந்து நான் ஒரு பழமொழி சொன்னா நீங்க என்னை விட அதிக அளவுல பழமொழி சொல்லுவீங்க. அந்த பழமொழி கான்டெஸ்டுக்கு நான் இங்க வரல. ஆனா தாவேகா வந்து அந்த பழமா காயா, புளிக்குமா இனிக்குமா எதுவுமே தெரியலங்க. இவங்க வந்து கூட்டணியை பத்தி சொல்லிடுறேன். அவருக்கு ஒரு படம் வச்சிருக்கீங்களா? ஆமா, வச்சிருக்கேன். சத்தியனுக்கு ஒரு படம். எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது தனி ஒருவன் இல்ல. அதிமுகவை கண்ட 1000ல் ஒருவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் நிறுவப்பட்ட கட்சி. தாய் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தெய்வத்தாயாக கன்னித்தாயாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த கட்சி. அந்த வழியில் வந்த திரு எடப்பாடி ஐயா அவர்கள் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார், மிகப்பெரிய பணக்காரன் அப்படி இல்லாமல் விவசாயி, அத சொல்லிட்டாரு, தொழிலாளி, மீனவன் நண்பன். எம்ஜிஆர் படமா வரிசையா சொல்லிட்டே வாங்க. அப்படிப்பட்ட எடப்பாடியார் அவர்களுடன் யார் இணைந்திருக்கிறார்கள்? இன்று உலகத்தில் எங்கேயுமே பெட்ரோல் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனால் 2 கப்பல் பெட்ரோல் இந்தியாவில் இருக்கு. அதுக்கு காரணமானவர் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவர்களுக்கு பொல்லாதவன், தீவிரவாதிகளுக்கு வேட்டைக்காரன். நிறைய படமா எழுதி வச்சிருக்கீங்க. நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவனுக்கு தலைவன் விஸ்வரூபம் எடுத்த எங்கள் அபிமான பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலான பாஜக இணைந்திருக்கிறது. இந்த கூட்டணி டபுள் என்ஜின் சர்க்கார். உடனே கேப்பீங்கல்ல, பீகார்ல பாத்தியா, உத்தரப்பிரதேச பாருங்க, பீகார்ல பாருங்க, உத்தரப்பிரதேசல பாருங்க, இந்த 5 வருஷத்துல அங்க என்ன டெவலப்மென்ட்ஸ் பண்ணிருக்காரு பாருங்க. அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே கிடைச்ச டீ இன்னைக்கு 15 ரூபாய் ஆயிடுச்சு. 12 ரூபா டீ 15 ரூபாய்க்கு கிடைச்ச காஃபி இன்னைக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், நீங்க மாணவனா இருந்து அரசியல் மேடையில் பேசுனீங்கல்ல, அன்னைக்கு உங்களுடைய சம்பளம் என்ன, இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, இன்னும் 1 வருஷத்துக்கான தேவையை இட்டு நிரப்பக்கூடிய அளவுக்கு டெல்லி தயாராக இருக்குன்னா நான் கேட்கிறேன், ஏன் இது வந்தது? ஊடகங்கள் கிளப்பி விட்டுருச்சு, நீங்களே கிளப்பி விட்டு கிடைக்கலன்னு இல்லைங்க. இவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இன்னைக்கு சம்பந்தம் இல்லை. மோடி வந்து
தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார். Elections 2026 Pandey's point of view. Title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions. CALS Renewable Energy India Private Limited. Attica Gold Company. Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold instant cash payment. Presta Women's Wear Anaithilum Besta. Presta Innerwear Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.